இல்ல பிரச்சனையே அதிமுக தலைமை கூட தானே செங்கோட்டையனுக்கு. அப்ப யாரோட முறையிடுவார் அது? அப்போ டெல்லி தலைமை தானே. ஏங்க யாரிடம் முறையிடணும்னா அதிமுகவினுடைய சக தலைவர்கள் தானே. உங்க கூட அமைச்சரவையில் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஓன் சிஷியன் தானே. செங்கோட்டையனுடைய சிஷியன் தான் எடப்பாடி பழனிசாமியை. அவருக்கு சொந்த ஊர்ல சிலுவம்பாளையத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு பிரச்சனையாகி அடிதடி பஞ்சாயத்தாகி சொத்து தராறில் ஒரு கொலை விழுந்து அந்த கொலை வழக்கில் இவரும் சேர்ந்து மாட்டி சிக்கி சீரழிஞ்சு செங்கோட்டையன்ட்ட வந்து நின்று அவர் செங்கோட்டையன் அவருக்கு பஞ்சாயத்து பண்ணி அவரை காப்பாற்றி விட்டு தான் அவர் அரசியலுக்கே வந்தார். செங்கோட்டையனை பார்க்கறக்கா வாசலில் நின்றவர் தான் அவர். அப்போ உன் கட்சிக்காரன்னா நீ கட்சிக்காரனுக்குள்ள தானே பஞ்சாயத்து பண்ணணும். நீ தம்பி துரையிட்ட தான் சொல்லணும் என்னை வந்து எப்படி நீக்கலாம் தூக்கலான்னு. கட்சிக்காரர்களுக்கு உங்கள் கட்சி விவகாரத்தை உங்களுக்குள்ள தானே பேசணும். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது தானே. டெல்லி பயணத்துக்கு முன்பாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. 10 நாள் கெடு விதிக்கிறாரு. அது இண்டிவிஜுவலா செஞ்சாரா பாஜக தூண்டுதலின் பேரில் செய்தாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொன்னாரு? பாஜகவோடு கூட்டணி இருந்தால் 30 தொகுதிகள் வென்றிருக்கலாம் அப்படின்னு வேலுமணியே சொன்னார். வேலுமணிங்கிறவர் அந்த அந்த கட்சிக்கு வந்து ஒரு அண்ணா பெரியாருக்கு அடுத்து ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கிறாரு, பெரிய அறிஞராக இருந்திருக்காரு. அவரே சொன்னாரா இல்லையா? இப்போ பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸா பாஜகவின் பின்னணி குரலாக இயங்க வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு இருக்கு. அப்ப நாளைக்கு இன்னொருத்தன் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலுமணி தனியா கிளம்பி அவர் ஒரு தடவை நான் போறேன், எனக்கு மனசு சரியில்லை, நான் ஹரித்வார் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி போய் அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை அணி? இது அணிகளா அரசியல் பிணிகளான்னு கேட்கிறேன். அரசியலா இது? இதுதான் கேடுகட்ட நிலைமைன்னு உதயநிதி விமர்சனம். அதாவது ஏதோ திமுக வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்துதுங்கிறான். அதுக்கான அவசியமே இல்லையா? அதிமுக திமுக வாரிசு அரசியல் நடக்குது. அதிமுக ஒரு கிளை செயலாளர் கூட தலைமை பதவிக்கு வர முடியும். அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியின் அமைச்சரவையில 20 மத்திய அமைச்சர்கள் அவர்களுடைய வாரிசுகளின் அடிப்படையில தான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே இன்னைக்கு வாரிசு அரசியல் இல்லாத கட்சின்னு ஒரு கட்சியை தனித்து யாருமே காட்ட முடியாது. அதிகார மையத்தில் இருக்கிறவர்களை நம்ம சுட்டி காட்டுறோம். நான் சொல்றேன், கொள்கை அரசியலை வந்து மிக கடுமையாக பின்பற்றக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இன்றைக்கு அவரவருடைய வாரிசுகள் இருப்பாங்க. இப்போ நீங்க அதிகார மையத்தில் இருக்கும்போது அது விமர்சனம் ஆகாது. அதிகார மையத்தில் இருந்தா மட்டும்தான் அது அப்படி அந்த அந்த பொறாமையில என்ன சொல்லுவான், இவர் இன்னாரு மகன் அதனாலதான் பதவிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்க அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து விளையாட்டுத்துறையில முக்கிய பொறுப்பு வகிப்பது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இருக்கிறது. யாருமே வந்து வாரிசு அரசியலே இல்லாத ஒரு அரசியல் கட்சியை இனிமேல் நம்ம தோற்றுவிக்கணும். யாராவது புதுசாக தான் யாராவது. அதனால சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நின்று 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தான் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி தான் அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்றாரு.